வாழ்க்கையில ஒருத்தவங்கள கொலை பண்றதுன்னா, கத்தியால குத்தி, கீழ தள்ளி விட்டு அடிச்சு கொல்றது கொலைன்னா, ஒரு சில பேர் வார்த்தைகள்லயே கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்சதுக்கப்புறம் அத யோசிச்சு, ஐய்யயோ! இந்த மாரி நம்ம சொல்ட்டோமேன்னு சொல்றது பிரயோஜனமே இல்ல. ஏன்னா, கத்தியால குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் வலி. அப்புறமா அந்த உயிர் போயிடும். ஆனா, அந்த வார்த்தையால கொல்றது கடைசி வரைக்கும் அவங்க மனசுக்குள்ள அது எப்படி ஓடும் தெரியுங்களா? அது வந்து ஒரு மோசமான ஒரு நிலை. தயவு செஞ்சு ஆ உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிக்கலையா? விலகிருங்க. விலகி தூரமா போயிருங்க. இல்லையா அவங்கள பத்தி பேசாதீங்க. இல்ல எப்படியோ போட்டுமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க. அத விட்டுட்டு, நீங்க சொல்ற ஒரு சில வார்த்தைங்க அவங்க மனச ரொம்ப குத்தி, கிழிச்சு ரொம்ப வேதனையாக்கிருது. தெரியுங்களா? அது இந்த மாரிலாம் மோட்டிவேஷனா காலையிலேயே சாரி மோட்டிவேஷன்ல ரொம்ப சோகமா பேசுறேன்னா, எனக்கு ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கறி வாங்க சொன்னாய்ங்க. சரிங்களா? காசு இல்ல. 3 நாளா மீனு, நண்டு, கறின்னு தின்னுபுட்டாய்ங்க. இல்ல வெள்ளிக்கிழமை மறுபடியும் அது இதுக்கு 1000 கேள்வி என்னைய கேட்குறாய்ங்க. ஆ இவைங்களுக்கு நான் வந்து சோகமாயி இதுக்கு வேற ஸ்பீச் வேற குடுக்கணுமா? என்ன நாய் திண்டா திங்குது, திங்காட்டி போது. இன்னைக்கு சாம்பார் தான் வீட்ல.